சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மீனராசி ரேவதி நட்சத்திரம், இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 13 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 13 + 7 20 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்துடும். என்னோட கணக்குப்படி நான் 13 வருடம் எடுத்திருக்கேன். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு 3 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 10 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 14 வருடம் இருக்கலாம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போதைக்கு என்ன தசை நடக்குதோ, நான் என்ன தசை சொல்கிறேனோ, எந்த கிரக தசை சொல்கிறேனோ அந்த கிரக தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இந்த கேது தசை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்குது. கோச்சார ரீதியாக வீடு கொடுத்த கிரகம் புத பகவான் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்காது, நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்கும். படிப்பில் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. இது வரைக்கும் 7 சனி வந்ததுலேருந்து ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும். அது மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. மனதளவில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மன அழுத்தங்கள் இந்த நேரங்களில் இருக்காது. 20 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை காலங்கள் அப்படிங்கிறது மீனராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கூட கொடுத்துட்டு வரலாம் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் 7 சனி காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த வயதில் உங்களுக்கு சுக்கிரதசை நடந்தாலும் சரி, எந்த வயது வரைக்கும் சுக்கிரதசை நடந்தாலும் சரி, இதே லக்கணமாக இருந்து யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. இதே லக்கணமாக இருந்து அவயோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள், அதாவது கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்படி இருக்கும்போது 7.5 சனி வந்த பிறகு நிறைய மாற்றங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுப்பார். மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகலாம். நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. 7 சனியில் தடங்களாக இருந்திருக்கும். அந்த தடைகள் இப்போ இருக்காது. வெளிநாடு படிப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு செமையான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் முயற்சிகளை போட்டாலே நீங்கள் வெளிநாடு போகலாம். படிப்பை முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. சனி வகர காலங்களில் எப்படியாவது ஒரு வேலையை அமைச்சு கொடுத்துரும். மீனராசிக்கு அதே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை அப்படின்னாக்கா உங்களுக்கு அவயோக தசையாக இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை இந்த நேரங்களில் பார்க்கலாம். 7 சனியில் ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்களே, அந்த கஷ்டங்கள் இருக்காது. வேலை சார்ந்து பாதிப்புகள் இருக்காது. வேலை தேடிருப்பீங்க, வேலை கிடச்சிருக்காது. வேலை கிடச்சிருந்தால் அந்த வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வேலையை அமைஞ்சிருக்காது இல்லையா? இப்போ திருப்திகரமான ஒரு வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது சுப விரயங்களை தான் கொடுக்குமே தவிர பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த நேரங்களில் கொடுத்துரும். பெரிய முயற்சி போட்டிருப்பீங்க. இப்போ 7 சனி வந்த பிறகு திருமணத்தில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். அந்த தடைகள் இருக்காது. திடீர் திருமண வாய்ப்புகள், திடீர்னு ஒரு வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய பிரச்சனைகள், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுவும் இல்லாத வேலையில் நெருக்கடிகள், வேலையில் வேலை அழுத்தங்கள், ரொம்ப வேலை வச்சு நிறைய கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா? அந்த கஷ்டங்கள் இருக்காது. 7 சனி வந்த பிறகு உங்களுக்கு மன உளைச்சல்கள் தான் அதிகம். இதை விட நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சொந்த பந்தங்களில் உங்களுக்கு நிறைய துரோகங்களை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். திருமணம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து வந்தால் இந்த திருமணம் ரீதியாக பிரச்சனைகள் இருக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உடனடியாக திருமண வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருந்தால்
தடைகள் வராது. இந்த சுக்கிர தசையில் உடனடியான திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடனடியான திருமண வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிகள்லாம் இப்போ சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 சனி வந்த உடனே உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அந்த கஷ்டங்கள் இருக்காது. அது திருமணம் சார்ந்து இருந்தாலும் சரி, சுயதொழில் பாதிப்பு இருந்தாலும் சரி, வேலையில் நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி, அந்த கவலைகள் இப்போ இருக்காது. நிறைய மாற்றங்களை இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். அநேகமாக சுக்கிர தசைக்கு நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா அவயோக தசை உங்கள் லக்கணத்துக்கு அது வேறு லக்கணமாக இருந்து யோக தசை பண்ணிட்டு வந்தால் கூட இப்போதைக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா முதல் சுற்று சனி எப்படியும் ஒரு பாடாப்படுத்திருக்கும், கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும், சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும். செகண்ட் ரவுண்டு சனின்னா பரவாயில்ல. இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா செகண்ட் ரவுண்டு சனி அது ஓரளவுக்கு பரவாயில்ல. பொருளாதாரத்தை கொடுத்தாலும் ஒரு சில மன அழுத்தங்களை மட்டும்தான் கொடுக்கும், விரயங்களை கொடுக்கும். இப்போதைக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு படாத பாடு இருக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, ரொம்ப லேட் ஆகி போச்சு அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் உண்டு. 30, 32, 33 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. 37 இருக்கிறவங்களுக்கும் திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த சுக்கிர தசையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். எந்த தசையாக இருந்தாலும் சரி, இந்த சனி வக்கர காலங்களில் செகண்ட் ரவுண்டு சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. திருமணம் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீரும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கேட்டிருந்தாலும் இந்த நேரங்களில் கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இப்போ இடம் மாற்றணும், இப்போ ஒரு தொழிலை மாற்றணும்னு நினைக்காதீங்க. இந்த சனி வக்கர காலங்களில் வேண்டாம், நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். சிறிய கடன்கள் ஓகே, பெரிய கடன்கள் இந்த நேரங்களில் வேண்டாம். யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துரும். இந்த காலகட்டங்களில் 40 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் செகண்ட் ரவுண்டு சனியாக இருந்தாலும் 7 சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத தசை, இந்த ராசிக்கு வரக்கூடாத தசை. இந்த ராசிக்கு இந்த தசையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், 6ஆம் அதிபதி தசையை. ஆனால் லக்னத்துக்கு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இதே லக்னமாக இருந்து. இந்த லக்னத்துக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடன் அமைப்பு தான் அதிகமாக கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும், மருத்துவ செலவுகள். இப்போ நல்லா கொடி கட்டி பறந்துட்டு வந்திருப்பீங்க இப்போ சுக்கிர தசையில். இப்போ சூரிய தசை ஆரம்பித்த பிறகு சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த 7 சனி ஆரம்பித்த பிறகு திடீர்னு ஒரு உங்களுக்கு இடைவெளி வந்திருக்கும். பொருளாதாரத்தில் வருமானம் இருக்காது, கடன் அமைப்பு கொடுத்துருக்கும். மேலே கடன் வாங்கி அதிக கடனாக இருக்கும். அந்த கடனெல்லாம் இப்போ தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உடனடியான நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தம் இருக்காது. இந்த சனி வக்கர காலங்களில் மனசு ரீதியான பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பேசி தீர்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னல்கள் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். அந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் கொடுத்துரும். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு மேன்மை. குடும்ப ரீதியாகவும் சரி, கூட்டுத்தொழில் நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் இந்த சனி வக்கர காலங்களில். 46 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் சந்திர தசை, 56 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. சந்திர தசை அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை. அப்போது இந்த 2 தசைகளும் உங்களுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய தசை. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு லைஃபே. ஏன்னா தசை பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்திர தசை எப்போ ஆரம்பிக்குதோ அப்போத்துலேருந்து தான் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். இந்த லக்கணமாக இருந்தால், வேறு லக்கணமாக இருந்தால் அது சுபாதிபத்தியம் எப்படி இருக்கோ அந்த தசையோட பலன்களை பொறுத்து. அப்போது சந்திர தசை அப்படிங்கிறது வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், வெளிநாடு சம்பாத்தியங்களை கொடுக்கும். வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். மனசு ரீதியான பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க. இந்த சந்திர தசை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 சனி சந்திர தசை செகண்ட் ரவுண்டு சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் உண்டு. பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் உண்டு. இது செவ்வாய் தசையாக இருந்தால் கூட சரி. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ ஆகாத தசைகள். இது 2வது சுற்று சனி அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பலன்களை சொல்லலாம். ஓரளவுக்கு உங்கள் லக்கணத்துக்கு நல்ல ஒரு யோக தசையாக இருந்தால் இந்த செகண்ட் ரவுண்டு சனியில் யோகத்தை கொடுத்துரும். அதே அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சனி வக்கர காலங்கள்லன்னாக்கா, பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பெரிய கடன் வாங்காதீங்க. தொழிலை இந்த காலகட்டங்களை மாற்றாதீங்க. ஒரு இடத்த மாற்றாதீங்க. வேலையை மாற்றணும் இந்த காலகட்டங்களில் நினைவுகள் வரும். வேலையை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். தயவு செஞ்சு இந்த நேரங்களில் வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க.
நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அது பரவாயில்ல, நார்மலாகவே போகும். இந்த சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு மாற்றத்தை தருமே தவிர ஏமாற்றத்தை இந்த நேரங்களில் கொடுக்காது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. வேலை சார்ந்து ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமைகளை இந்த நேரங்களில் கொடுத்துரும். அதாவது இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் என்னோட தசாபுத்தி இருப்புப்படி 63 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் தசை நடப்பில் வரும். இது மாதிரியான செவ்வாய் தசை சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். செகண்ட் ரவுண்டு சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் 63 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, சனியோட தொடர்பில் இருந்தாலும் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால், பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. இதே சனிக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இது 3வது ரவுண்டு சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்து மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எந்தவித பாதிப்பும் கிடையாது. இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து மனக்குழப்பங்கள் கொடுக்கலாம், மன அழுத்தங்கள் கொடுக்கலாம். இது வந்து சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்புலேருந்து தசை பண்ணிச்சுன்னா மட்டுமே இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இதே நட்பு கிரக வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும். வீட்டுக்காக கடன் கடன் வாங்கி வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே கொடுக்கும். அப்போ சனியோட வீட்டில் இருந்தாலோ இல்லை சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்தாலோ உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் கடன் வாங்கி பண்ணுற மாதிரியான அமைப்பு கொடுக்கும். நல்லதும் கொடுக்கும், தீய பலன்களும் இந்த சனீஸ்வர பகவான் வக்கர காலங்களில் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிதானத்தை கடைப்பிடிங்கள். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. 80 வயசுக்கு மேலே 96 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை. இதை சொல்லவே தேவையில்ல. எவ்வளோ பெரிய கடினமான கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விடிவு காலம் உண்டு. சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகள் இது வெளியே வருவீங்க. மருத்துவ செலவுகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். வீட்டில் யாருக்காவது வேலை இழப்பு பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா அந்த வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னாக்கா உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நேரங்களை பார்க்கலாம். இப்போ வந்து சொத்து பிரிக்கிறது, சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குரு தசை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பான தசை. சனி வக்கரமானால் கூட பெருசாக பாதிப்புகள் இல்லை. மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலங்கள் 12ஆம் இடத்துல வக்கரமாகும் போது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.